கற்கை நன்றி. அந்த பிச்சை கூட படிச்சுக்க. அவங்க பிச்சையை தொழிலாக கொள்ளாதுன்னு அப்படி சொன்னாங்க இல்லையா? ஏன்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாங்கு சொல்ல வேண்டாம். கொள்ளாங்கு சொல்லவே கூடாது. யாரும் குறை சொல்லவே கூடாது. நம்மளை பாத்துக்கிறோம். நம்ம உண்மை முன்னேறிய வேண்டும். ஒருத்தர் குற்றம் பண்றாங்க, சுற்றும் பிறரால் எதிரியை காட்டி குற்றம் கூறும் போது மற்ற 3 விரல்கள் நம்முடைய மார்பை பார்த்துதான் நிற்கும். அப்ப நீ யோக்கியனா? அது ஒன்னே மாதிரி முதல்ல நீ அதான் மற்ற 3 விரல்கள் உங்கள் மார்பை காட்டுதடா. எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள், இருக்கும் அவனும் புனிதன் என்றால் நெஞ்சில காட்டுறா அப்படின்னா. அப்ப நான் நல்லவன் நீ சொல்லக்கூடாது. ஊர்ல நல்லவரியா அவர் நல்லா செய்வாரு, அவர் நல்லா பாடுவாரு, நல்லா இருப்பாரு, அவங்கதான் சொல்லணும். நம்மளை பத்தி பேசுவையா? நம்மளா சொல்லக்கூடாது. நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா பேசுவேன், தற்பெருமை உலகத்துல கூடாது. அது என்னைக்கு விரும்ப மாட்டேன் நான். அந்த மாதிரி அப்படியே இந்த நல்ல இடத்துல உங்களை பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம் தம்பி. சாமி, உங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆமா, நாடு நமக்கு என்ன செய்வது என்று கேட்கக்கூடாது. நாடு நமக்கு என்ன செய்ய கூடாது, ஆனா நாட்டுக்கு நாம என்ன செய்வோம் நினைக்கணும். ஆமா, அதனாலதான் மலையில் பிறந்த நதியால் தான் மக்கள் தாகமே தீர்ந்தது. அந்த மாதிரி நீங்க யாரு? நானா? நீங்க யாரு? நான் யாரு அப்படின்னு எனக்கே தெரியலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் யாரு எனக்கு ஒன்னும் புரியலையே. நீ கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே. யாராரோ வந்தாங்க, ஆடாத ஆட்டம் எல்லாம் ஒட்ட வந்தாம் மண்ணுக்குள்ள. உனக்கான உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன? கொண்டு போகும்போது எல்லாத்தையும் கொண்டுகிட்டே போறோம். ஒண்ணுமே கிடையாது. 300 ஏக்கரா 5000 ஏக்கரான்னு சொல்ற அந்த மண்ணு வாசி சொல்லுமா? எல்லாத்தையும் நீ வாங்கி போடலாம். ஒன்னே ஒரு நாளைக்கு நான் தான் வாங்கி போட போறேன் அப்படின்னு மண்ணு வாசி சொல்லுவான். அதான் சொன்ன அன்னைக்கு கவிஞர் வைரமுத்து, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கின்றதுன்னா இதை மனந்தாலே உணர்வு இருக்கிறது. மனம் உணர்வு மறக்குது இல்லையா? என மனம் ஒரு குரங்குடாங்க. இந்த மனித மனம் எந்த நேரம் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா, வையகம் இதுதானடா, வையகம் இதுதானடா அப்படின்னு பண்பாடு பாதகம் செய்யும், பணத்தாலே யாவற்றையும் வகைப்பட நினைக்கும், குணத்தோடு வாழும், அதே நேரத்திலே குணம் மாறி இழந்தால் பகைமையை வளர்க்கும். குணம் மாறி போச்சுன்னா பகைமைதான் நடக்கும். பகைமையான வரும். ஆனா நீங்க எப்படிப்பட்டாரு? பகையானாலா பகை இல்லாதாளா? நம்ம அப்படி யாரும் கிடையாதுல்ல. ஏன்னா நீங்க வளர்த்த பிள்ளை இல்லையா நானு? ஆமா, அகத்தின் அழகு முகத்துல தெரியும், விளையும் பயிர் முளையிலே தெரியும். முளையிலே கிள்ளிட்டோம்னா ரத்தம் வரும். அப்படி வளர்ச்சி குன்றிவிடும். அதனால்தான் 5 வளையாதது 50 வளையாது, தொட்டில் வழக்கம் சுடுகாடு வரையிலும் அப்படின்னு அல்லல்ல குறையாதது, அல்லல்ல குறையாத தண்ணி, அல்லல்ல குறையாதது அச்சய பாத்திரம். ஆமா, அதை நான் பார்த்தேன் சாமி. அதனால மனிதன் பாடும்போது தம்பி எல்லாம் கேட்கிறாங்கல்ல, ஆமா அந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு பேச பேச கற்பனை வளர்ந்தா இல்லையா? காரணம் என்னன்னா கலையினுடைய அனுபவம். கலை இல்லாத நாடும் கதவில்லாத வீடும் கண்ணில்லா குளிர்க்கப்பட்டதாகும். அந்த கலைஞர்களுடைய அருள் இருக்க போய்தான் அவங்க கை தட்டுறாங்க. ஆனந்தோட கலைவாதி வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை படி கூண்டு வெள்ளை அடியாதனத்தில் வீட்டிருப்பால் எந்தாய் கலைவாணி. அந்த வெள்ளை அடியாதனத்தே மாதரும் இந்த அவசரங்களோடு, இந்த கலைஞர்களோடு, இந்த ரசிகர்களோடு தினசரி நம்மளை பரிமளிக்க செய்கிறாங்கன்னா இதெல்லாம் யாருக்காவது இந்த புண்ணியம் கிடைக்குமா? நமக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த புண்ணியம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. வெளியெல்லாம் பார்த்து அவருடைய அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம்லாம் இருப்பதுனாலதான் இந்த இடத்துல நம்மலாம் வந்திருக்கோம். அதனால்தான் அப்படிப்பட்ட நன்மைகளே பிரம்மாவின் மகனாக நான் வந்திருக்கிறேன். எங்க அப்பா பிரம்மதேவன்.
எங்க அப்பா வந்து நம்பி தலைவன். எங்க அம்மா கதைகளை கதிபதி கலைவாணி. எங்க அம்மா நங்கை மோகினி. எங்க தாத்தா மகாவிஷ்ணு. எங்க தாத்தா சிவாஜி கணேசன். எந்த எதிர்த்து ஓடும் இடத்தை அழைக்கிறான் பாப்போம். நம்ம திரும்பி கேட்கக்கூடாது. இதுக்கு என்ன சொல்றான்னு பாப்போம். எங்க மாமா சிவபெருமான். எங்க மாமா விவேக். வாயில வந்து சொல்றாரு, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நானும் சொல்வதெல்லாம் உண்மை, நீ சொல்லுவதெல்லாம் நேசனல் சாரு. ஏன்னா எங்க மாமா ஆடியது அம்பலத்திலே, எங்க மாமா ஆடியது சம்பளத்திலே. நம்ம ஆட வந்திருக்கிறோம் கடற்கன்குடி மக்கள் கொடுக்கிற சம்பளத்திலே. ஆமா, உங்க தலைவரை டீ கொண்டு வாங்க, இங்க இடம் வச்சிருக்கேன் இல்லையா? அதே போல அவர் ஆடியது சிதம்பரம். ஆமா ஆமா இல்லையா? அதை வச்சிருக்கிறேன். நமச்சிவாய நமச்சிவாய தங்க நிலாவினை அணிந்தவா பாடுகிறேன் ஓடோடிவா அருள் புரிவார். ஓ நமச்சிவாய பஞ்சபூதங்களும் முகவரியாகும் ஆறு காலங்களும் ஆதைகளாடும் மலைமகள் பார்வதி உன்னுடன் இருக்க ஏழு ஸ்வரங்களும் கவிதை படிக்க. நமச்சிவாயா நமச்சிவாயா. ஆஹா, சிவாயம் ஒன்று உரைப்பொருக்கு அபாயம் ஒன்றும் இல்லையே ஐயனே. அருமையா சொல்றீங்க. சிவாய நமவென்று சின்ன திருக்கோளுக்கு அபாயம் ஒன்றும் இல்லையே ஐயனேன்னா எத்தனையோ பம்புலாம் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க தம்பி நல்ல அந்த தமிழ அழகா பேசுறீங்க. அந்த கவிநயம்லாம் நல்லா பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டது. அந்த கவிகள் எல்லாம் பேசுவீங்களாம்ல? பேசணும்ல. நான் கேட்கிறேன், ஓடி 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 இப்பழந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போகிற மாமர்கள் கோடி 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 எங்கிருந்த கோடியால் நடினா. சங்கம் வளர்த்த தமிழ், சங்கீதம் பாடும் தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும், காலம் சென்றும் ஆண்டகதை சொல்லும் சொல்லும், தேன் பெருகும் சோலை தென்னன்மலை நாடு, கனிமுதிரும் சோலை கனமதுரை நன்னாடு, கட்டுக்கலங்காலம் கலமுழக்கு நெல்கானும் ஆடு கட்டி புரளித்தார் மாளாது செம்மன் என்று யானை கட்டி புரளித்த அழகான தென்மதுரையிலிருந்து நாங்க வந்திருக்கோம். இந்த தென் மதுரை பகுதியிலே இந்த சிறப்புமிக்க அருமையான இடத்துக்கு தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளட்டும் ஏன் கண்ணம்மா கையோடு சேர்ந்து போகட்டும். ஓ முன்னழகு மூச்சு வாங்கி நிற்கிறடி, ஓ பின்னழகு பிடித்தர் கொள்ள வைக்கிறடி, அது எந்த ஊரில் வாங்கி வந்த இந்த சொக்கும் கொடி அண்ணாமல அண்ணாமல ஆசை வச்சு உண்ணாமல அண்ணன் தண்ணி இல்லாமல வைக்கிறடி மத்திய வச்சு இந்த வாகனமும் கீதம் கருது செய்ய வேண்டியது. வாகனமும் அதுக்கு காலிய சாமி சொல்லிடுறோம். அதுக்காக தான் இப்படி அடிக்கிறேன். அந்த மாதிரி தம்பி அப்படி இருக்கணும். நல்ல மொழி பொய்யாகாமல் நீ போய் வா என்ற வார்த்தையை அகற்றி நல்ல தமிழிலே பாடல்களும் பாடி பேசிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசானமான அண்ணன் நமது மதுரை ஆர் ஜெயசந்திரன் அவர்களுக்கு இந்த சுப ஆரம்பத்தினுடைய பணிவான நல்லா இருக்கு. அதனால திட்ட திட்டு திரிதாதை தாதத்து தத்திதா அப்படின்னு தக்கத்த தக்கதில் திட்டித்த திட்டதன திட்டித்த திட்டித்த புத்துணகை உதிர்க்கும் முத்தமிழே முருகா உயர் தத்துவமே என் தலைவா, உயர் தத்துவமே தலைவா முருகா 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 முருகா. பரவாயில்லையே, நல்லா பேசுறேன், இன்னும் நல்லா வர்றாரு. அப்படி கைதட்ட முடியுமா? சுப ஆரம்பத்துக்கு கை தட்டுங்க.
அவர் இருக்கிறவங்க எதிரியை எதை ஒன்று பேசக்கூடியவன் நான். நீங்க இந்த 10 வருஷம் சிங்கப்பூர்ல கூட்டி போய் பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. காரணம் என்ன தெரியுமா தம்பி? எதிரி இல்லாத ஊர்ல குடியிருக்காங்க. ஆமா, ஆறு இல்லாத ஊர்ல அழகு மாறாயிரும். அதே போல கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கலாமா? இருக்கவே கூடாது. அதனால ஊருக்கு ஒரு கோவிலை அமைத்து ஆண்டவன் ஆலயத்தை அமைத்து அந்த ஆண்டவனுடைய அருள் வேண்டும் என்பதற்காகத்தான். காரணம் பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா? பக்தனை வைத்துத்தான் பகவானை வெறுமை அடைகின்றான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். அந்த மனிதன் பதித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகிறான் அப்படின்னு இறைவன் தான் பெரியவன். ஆமா, அந்த ஏன கோழி அப்படின்னு ஒண்ணு இருந்தா கோயில்ல ஏன் கோயில் ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு ஒரு வருடாபிஷேகம் இந்த கோயில் எடுக்கிறோம்னா காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஊரினுடைய இருள் விலகி இந்த ஊருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அந்த அம்மாள் பவனி வரும்போது இந்த ஊரே ஒரு வெளிச்சமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் ஆண்டுக்கு ஒரு முறை வேற துஷ்ட தேவதைகள்லாம் ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படி என்பதற்காகத்தான் இந்த சிறப்பான ஒரு அலங்காரம் பண்ணி அம்பாளுக்கு விழா எடுத்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி முழித்து நீங்க எல்லாம் உட்கார்ந்து போல் பார்க்க வேண்டும். சூப்பர் சூப்பர். அதே போல கோவில மணி அடிச்சுதான் பூஜாரி தீபாவளி பண்றாங்க. ஏன் மணி அடிக்கணும்? ஏன் ஜாமி பாதிரி தானே இருக்கு? ஏன் ஜாமிக்கு காது இல்லையா? ஏன் ஜாமிக்கு கேட்காதா? ஏன் மணி அடிச்சு பூஜை பண்றாங்க? மணி அடிச்சு பூஜை பண்றாங்க அப்படின்னா அது எனக்கு தெரியாது. சகோதரா அப்படித்தான் தெரிஞ்சா தெரியணும், தெரியலன்னா தெரியாதுக்கணும். சாமி பேச தெரிஞ்சா பேசலாம், பேசுறதுன்னா நம்ம மரியாதை காப்பாத்தி ஓரமா நின்றுக்கிறோம். அதை மணி அடிச்சு பூஜை பண்றாங்க தெரிஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட நடிக்க கூடாது. சிலவே கவனங்கள் மாறும். அப்ப மணி அடிக்கும் போது ஆகா மணி அடிக்கிற பூஜா எல்லாரும் ஜாமி பார்த்து கும்பிடுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் மணி அடிக்கிறாங்க. இதுதான் தெய்வத்துக்கு தெரியும். அதனால ஆலய மணியின் ஓசை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், இறைவன் அவனே அவனே என பாடும் ஒலி கேட்டேன், தலைவன் அவனே அவனே அவன் கோவில் மணி ஓசை கேட்டேன். எப்படி சாமி மூட்டு பாட்டு அடைச்சு வச்சுட்டே இருக்கீங்க? கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு ஐயா இசையாரு இளையராஜா இங்கு வந்ததாரோ கன்னிப்பூவோ பிஞ்சு பூவோ ஏழை கோயில் கீரோ தரும் நாதம் அது காற்றானதோ தூரானதோ கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ அப்படின்னு அதுவோடு சேர்ந்து யாரும் மனம் பெறுவது போல. அதுக்காக கோயில்ல மணி ஓசை அடிக்கிறாங்க. மணமகன் கழுத்துல மணமகன் தாலி கட்டுவான். தாலி கட்டும் போது மங்கல்யம் தந்தனாலே மமதீமனதே துதா கார்த்திகா கனகா ரேகா ரூபணி ரஞ்சனி கௌதமி அப்படின்னு மேல அடிச்சுவாங்க. ஏன் மணி ஏன் அப்படி மேல ஒழிச்சு தாலி கட்டுறாங்க? மேல ஒழிச்சுனா இது மாதிரி ரவையில நீ சாத்துறாங்க. இல்லடா, அப்படி தாலி கட்டக்கூடிய நேரத்துல எவ்வளவு கூட்டமா இருக்கு, சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளை இருந்தாங்க ஓடும்போது சனியது கல்யாணம் வாரு ஒரு அபகமான வார்த்தையை மணமகன் கழுத்துல காதுல கேட்க கூடாதுங்கிறதுக்காக அப்படியே அந்த வேத வாத்தியம், அந்த வேத வாத்தியத்தை முழங்கி தாலி கட்டுறாங்க. யாராவது ஒரு அபத்தமா அந்த சத்தம் நம்முடைய காதலை விளையக்கூடாது. மணமகளுடைய காதலையும் மணமகள் காதலையும் கேட்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் மேளம் கொட்டி தாலி கட்டி அப்படின்றாரு இல்லையா? அந்த மாதிரி அதுக்குதான் நம்ம எதுக்குமே ஒரு காரணம் உண்டுங்க. மேகம் கொட்டுற கல்யாணம் காரணம் இல்லாமல் கதை வருமா? தோரணம் கட்டுவதில்லை. காரணம் இல்லாமல் எந்த பேச்சையும் பேச முடியுமா? முடியாதுல்ல. சுடவிளக்காக இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தூண்டுதல் ஒன்று இருந்தா தான் பேச முடியும். எனக்கு என்ன சும்மா எல்லாம் இருக்குமா? தனக்கு வெகு புத்தி உண்டாயினும் வேறொருவர் தான் புத்தி கேட்க வேண்டும். தான் அதிக சூரனாக இருந்தாலும் அவனையும் தலை சேகரிக்க வேண்டும். கணக்கற்ற கவியனாக இருந்தாலும் கற்றோரை நடத்த வேண்டும்.
சுரக்கின்ற வித்வானாக இருந்தாலும் சுதை ஊட்ட ஒருவர் வேண்டும். காசினியில் ஒரு குடையில் வாழ்ந்தாலும் வாசனையில் கருத்துள்ள மந்திரி வேண்டும் சொன்னார். ஆயிரம் தான் ராஜா இருந்தாலும் மதிநுட்பம் சொல்லக்கூடியவன் மந்திரி தான் தரையா. அதனால தான் அப்பேற்பட்ட தன்மையிலே அந்த மன்னவன் சரியா இருந்தாலும் அவதான் கம்மி சொன்ன மன்னவனும் நீயோ வளநாடும் உணதோ உனதோ தமிழையாம் போதினோம் அப்படின்னா நீ போனா போது இந்த கம்பன் ஒரு காவியத்தை எழுதிவிட்டால் என்றால் இந்த கம்பனின் கவி கதை நடந்து சென்றாலும் என்னைக்கு என் கவி அழியாதுடா. ஆனா உன்னுடைய ஆட்சி என்னைக்கு நினைக்காது. நீ 5 வருஷத்துக்கு தான் அதுக்கு ஒரு மக்களாட்சி இன்னைக்கு உடைய தூக்கிட்டு அதுதான் வந்துருக்கான் அப்படின்னு அப்பேற்பட்ட தன்மையோட இன்னைக்கு அமைக்கலாம் மன்னராட்சி காலம். இன்னைக்கு மக்களாட்சி இல்லையா? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே. எனக்கு தெரியாது சாமி. கடல் நீரும் நாம் அடிமை என்று சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே. காவல் வாதம் தாய்மை வாதம் மறுப்பதில்லையே. இந்த மாதிரி பாட்டு எடுத்துக்க ஆளும் இல்ல. ஆமா, எவனுக்கு படிக்கிறதுக்கு தெம்பு ஆமா, எவனுக்கு தெரியும். சுருங்கிக்கிருச்சு எல்லாம் எல்லாம் சுருக்கி மேற்கொண்டு ரொம்ப சுருக்கி போச்சுன்னா உள்ளது ஒண்ணுல போய்மன்னு பயமா இருக்கு. கதை நம்மளோட அறிந்து விடக்கூடாது. கதை என்னைக்கும் வளர வேண்டும். அதனால்தான் அவருடைய நன்மைகளே இன்றாவது நியமம் முதல் என்றும் அழைத்து முதலிருக்கக்கூடிய நாகமணிவன் நான். ஆமா சார், எங்க தன்மையை வாழ வைக்க வந்தேன். உள்ளே காலம் ஆளும் சூரியனை காலம் கேட்டது. என் தங்கை வண்டி தான். ஆமா ஆமா, நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. அண்ணன் தம்பிகள் வந்து 7 பேரு. சரிங்க, அண்ணன் செய்யவில்லை. அண்ணன் தம்பிகள் 7 பேரு. உடன்பிறவாத தங்கை. இது என்ன ஒரு விஷயம்னா, அப்பாவுக்கு ஒரு வேதனை. என்ன வேதனை? 7 ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டாங்க. மலபாடுகளாம் திருறாங்களே 7 ஆம்பளை பிள்ளையா தர்றாங்க. நம்மளுக்கு தண்ணி மோதலுக்கு ஒரு பெண்மகள் இல்லையே அப்படி சொல்லி முருகனை பார்த்து வேண்டாரு. அந்த முருகப்பெருமானுடைய அருளால அழகான ஒரு பொம்பளை பிள்ளை வெள்ளிக்கிழங்கு பள்ளத்துல இருந்துச்சு. ஆமா மாமா நம்மாது
கண்ணி தெம்பனது நீதானா நீதானா நீயே உங்க நைதா ஆமா சுவாமி. உங்க சூடாமானா இதை வச்சு என்ன பண்றீங்க? இந்த வெள்ளை வச்சு என்ன மாவு? தேனும் திணை மாவு. என்ன ஜாலியம்மா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெள்ளமெல்லாம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெள்ளமெல்லாமா. இந்த பொம்பளையே மேல ஒரு அடி இறங்கிடுச்சு. ஆடி பாடி நிறைவேற்பது எங்களுடைய குலப்பண்பாக சுவாமி வணங்குகிறோம். ஈர கூட வெறுத்து ஆடுற மாதிரி இருக்கியா? ஏடா இந்த புருஷா வயசுக்கு என்ன வாடு ஏடா சூடாமான பெண்மணியே சுவாமி என் ஐயன் முருகனுக்கு ஞான பழம் கொடுத்தவன் நான் தாங்களா? ஏய், ஞானப்பழம் ஞானப்பழம். அதனால 14 பெற்று கால்வாடி வச்சு நடத்து. பூங்காற்றே, பூங்காற்று திரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கொரு தாய்மொழி கிடைக்குமா? ராசாவே எடுத்தமா ஆகாயோ சும்மா ஏகாதே கடவுளகம் தாங்காதே. அடுக்குமா சுருவி கடுக்குமா என்ன சொல்லுமே மனம் போல வாழ்க்கை அமையட்டும். நான் எங்களது காரியம் நல்லபடியாக நடந்து முடியும் பொழுது உங்கள் இருவருக்குமே நீங்க என்ன நினைச்சீங்க நான் செஞ்சு வைக்கிறேன். தங்கள் சித்தம் எங்களது பாக்கியமாக கருதுவோம் உங்கள் சுவாமி. தலைமையை மறக்கலாமா? அழைத்து வருகிறோமே. அம்மா தங்கச்சி பிள்ளை நீரா, நீரண்டு வெள்ளை நீரா.
வந்திருக்கிறார். மகான்வர் அழைத்து வருங்கள் சுவாமி. நல்லாசிகளை நான் பெறுவீர்கள். சுவாமி வணங்குகிறேன். எங்கள் வாழ்த்துக்களை வாழ்க வாழ்க வாழ்க. தாங்களை வாழ்த்துவது வணங்குவது எங்களுடைய முறையாகிய பண்பு அப்படின்ற காலத்தில் வாழ்த்து வரவேற்கும் பண்ணிடுவா சுவாமி. ஏன்னா நல்லாவை காண்பதுக்கும் நன்று, நல்லமைக்க நல்லோசல் கேட்பதுக்கும் நன்று, நல்லாவோடு இணங்கி இருப்பதும் நன்று, நல்லார் குணங்களை உரைப்பதும் நன்று அப்படிங்கிற மாதிரி பெரியவர்கள் தரிசனம் விமர்சனம் அல்லவா. அதனால கெட்டாலும் மேன்மக்களே சுட்டாலும் வெண்மையை தருவல்லவா. எதிரியா இருந்தாலும் வீடு வந்துட்டாங்கன்னா வரவேற்பு பண்ணணும். அதுதான் நல்லது. அதனால மகாபாரதத்துல முகம் சுழிக்காம சகாதரம் வாங்கணும் அப்படின்னு துரியோதனை பார்த்து வரவேற்பு கொடுத்தாங்க. எதிரிதான் இருந்துட்டாலும் வீடு தேடி வந்தவரை வாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நான் எதிரி இல்லை உனக்கு, நான் நாரத முனிவன். எதிரிக்கே அப்படி இருக்கும் பொழுது நாரத முனிவனாக இருக்கின்றதுனால தாங்களை வாழ்த்தி வரவேற்பு பாடி அட்டை அது நல்லா இருக்குல்ல. அந்த பிள்ளைலாம் எங்க ஓடி போச்சு பாத்தியலா. சொல்லாமக்கலாம போறது எங்களுக்கு வேலையா இருக்கு. அதே மரியாதை ரமணா ரகுநாதா நெஞ்சார்ந்த நன்றி. செங்கல் இவந்து கலின் கலினந்து ஜெகஞ்சிகம் என்றாடு சங்கரமோடு இறந்து குலந்து கண்டு கலந்தாடு இவந்து கலந்து கலந்து நடந்து குறைந்து குலந்தாடு கண்ணினை நாடு கண்டு முதல் ஏற்பாடு அப்படின்னு ஆளே கிடையாது. அந்த மாதிரி கவியரசு கண்ணதாசன் அபிராமி அந்தாதியை சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார். செங்க இவண்டு கலிங்கள் இணைந்து ஜெயந்திகம்
அந்த மாதிரி நடந்த அழகாக என்னை உபசரித்த அந்த பாங்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா சுவாமி? அந்த மாதிரி இப்படி இருக்கணும். அதனாலதான் கற்றாரை அந்த மாதிரி கவையாவி கொம்பாடி காந்தகத்தில் இருக்கணும். அவையெல்லாம் நல்ல மரம். சபைகளிலே நீட்டோலை வாசியா நின்றால் குறிப்பை அறிந்து மாற்றாதவன் மரம். உண்மை உண்மை. மக்கள் எதை விரும்புகிறார்கள் அதைத்தான் நம்ம வந்து செய்ய முடியும். மக்கள் ஒன்று விரும்ப நம்ம ஒன்று செய்தோம்னா அந்த எதிர்பார்ப்பு என்பது இல்லாமல் போயிடும், அவங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அதனாலதான் சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, பேசாமல் இருந்து பழகு. அத சமயம் பார்த்து அந்த மாதிரி சபையறிந்து பேசணும். அதே ஒரு சபையறிந்து பாடணும். சிலவே உள்ளது பூதியா போயிடும். என்ன பண்றது? சித்திரு தனித்திரு விழித்திரு அப்படிங்கிறது மாதிரி அறிவு பசியோட என்றைக்கு விரைந்துட்டால் பிரச்சனை வராது. தன்னை 1000 பேரா இருந்தாலும் தன்னை ஒருவன் தனித்திறமையோட காட்ட வேண்டும். விழித்திரு அப்படின்னா வருவன் காவாதான் பழிக்க எரிமுன் வைத்த தூர்போல் கெட்டு போய்விடும். வெள்ளவன் வருவன் அடிபோடுகின்றவன் தானே சிறந்த அறிவாளியாக இருக்க முடியும். அதான் 100 அறிவாளிகள் இருக்கக்கூடிய ஒரு சபையில 2 முட்டாள பிரித்திடலாம். அறிவாளிக்கும் என்றைக்கும் ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லாமல் 3 வழியாக இருக்க வேண்டும். 100 முட்டாள்கள் இருக்கக்கூடிய சபையில 2 அறிவாளியை நம்ம பிரிக்க முடியுமா? அப்படியே போய் சேர வேண்டியதான். முட்டையில ஒரு மட்டைகள் மாதிரி அவங்களோட போய் காத்த நல்லது. நம்ம 1000 சொன்னாலும் இவனையா சொல்றது, நம்மகிட்ட கேட்கறதுன்னு சொல்லிடுவாங்கல்ல. அதனால பட்டு பட்டு போட்டி போல எத்தனை வண்ணம் நட்டு வச்சு நாம் பெருக்க நான் கொடுத்த நந்தவனோ கட்டி வைக்கும் ஏமானே வாதம் தரும் மல்லிகையோ செண்பகமே
வாழ்க என்று மனமாற வாழ்க்கையில் இருக்கும் நல்லமைகளை வந்த முடிவாக நான் வந்திருந்தாலும் எனக்கு என்ன தெரியும் என்பது எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தான் மட்டும் அகந்தையோடு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. எதுவும் தெரியாதவர்கள் உலகத்துல யாரும் இல்லை, எல்லாம் தெரிந்தவர்களும் உலகத்தில் யாரும் இல்லை. கயக்கிரிவற்றை இன்னும் கலைவாடியே கற்றுக்கொண்டிருக்கிறார்களவா. 5 பேர் இருந்தாங்க. ஆமா, தர்மே, பீமன், நகுலே, அர்ஜுனன், பட்டு வீடுகள் கண்டு மொழிமா கதையின் கரு மாறிடக்கூடாது. கதை பாட்டு அது வந்து சங்கரனுடைய சாப்பாடு கிடைக்காது. அந்த சங்கருடைய சைவலகம் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மை உண்மை. அப்ப நம்ம சங்கரநாதரின் பெருமையை சொல்ல வேண்டும் அல்லவா? அது இல்லை என்றால் நல்லா இருக்காது அல்லவா? சொற்களையும் செய்திகளையும் சுவை இந்த நாம் தானே சுவை அறியும். உண்மை. கொஞ்சம் உப்பு கூடி போச்சுனாலும் எந்த உப்பா இருக்குன்றோம். உப்பு நாவால் சுவைக்க வேண்டும், கண்ணால் பார்க்க வேண்டும், காதால் கேட்க வேண்டும் அல்லவா? உப்பில்லா பண்டம் குப்பையிலே உட்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும். அதனாலதான் ஒரு பாலம் சோத்துக்கு ஒரே சோறு பதம் இருந்தால் தான் வந்து எல்லாத்தையும் வடித்து எடுக்க முடியும். நீ நாம சரியா சொல்ற. அப்புறம் என்ன சுவாமி? உங்க அண்ணன் என்ன சொல்றாரு? எங்க அண்ணன் சொன்னாரு. உங்க அண்ணன் என்ன இந்த பரதத்தாம் படி அவர் என்ன சொன்னாரு? ஒரு பாலம் சோத்துக்கு சாமி ஒரு சட்டி குழம்புன்னா. ஒரு பாலம் சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு தானே சாப்பிட முடியும். ஒரு சட்டி குழம்பு சரி. ஆமா. ஒரு பாலம் சோத்துக்கு ஒரு சட்டி மதம் என்பது அது. சாப்பாட்டுக்கு வந்து குழம்பு வேணும்ல. அவர் சாப்பிடுறதுனால பசி ஆறுந்திருக்கு அப்படி சொல்லியிருப்பாரு. இல்ல, ஒரு பாலம் சோத்துக்கு ஒரு சோறு படம் ஏன் சொல்றாங்க? எதுக்காக? வெண்கிரிச்சா வேகலே தாய்மார்கள் கரண்டியில எடுத்துதானே பார்ப்பாங்க. ஒரு பருக்கை வடிக்க பார்ப்பாங்க. அது வந்து வெந்துருச்சுன்னா வடிச்சிருவாங்க. அப்ப வடிக்கக்கூடிய பக்குவத்துல வந்துருச்சு. இதை வடிச்சிட்டோம்னா அப்படின்னு வடிக்காத தம்பி தெரியும். ஒரு பாலம் சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு சரியா வரும். அப்புறம் சரியா வேகாம கொள்ளாம சாப்பிட முடியாதுல்ல. அரைகுறையா இறக்கிட்டோம்னா என்னாகும்? அதிக அரிசி மாதிரி போயிடும். அதிக அரிசியா இருந்தா ஒரு சட்டி குழம்பு வச்சு என்ன பண்ண வைப்பாங்கல்ல, பேசாம கோழியை போட்டு போயிட வேண்டியதான். என்னடி சோறாக்கி இருக்க அப்படியே திட்டுவாங்கல்ல வீட்டுல. கணவன் திட்டுவானா இல்லையா? அதே போல அதிகம் வெந்துருச்சு சோறு குழஞ்சு போகும். அது நல்லா இருக்காது. அப்புறம் குழம்பு ஊத்தி பாயச மாதிரியா அடி மாதிரி ஆயிடும்ல. அப்போ ஒரு பாதி சோத்துக்கு ஒரு சோறு மரமா இருந்தால்தான் ஒரு சட்டி குழம்பு ஊத்தி சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும். என்ன இருக்கு போல. அதனால ஒரு பாதி சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இப்ப நான் சொன்ன வழக்கு புரிஞ்சிச்சா? ரொம்ப அற்புதமா புரிந்தது சாமி. ஆமாங்க. ஏன்னா தமிழுக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்தோவர், சமத்திற்கு 4, சகலத்திற்கு 5 பேர். தமம் விரும்பலிக்கணும்னா ஆங்கரத்தை உள்ளடக்கி இவ்வளவை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் வரக்கூடிய காலமே கலந்துள்ளி ஒரு இடத்துல வந்து புத்தனுக்கு போதி மரத்தில் இருந்த ஞானம் பெற்றதை போல் தவத்தை பண்ணிடணும். ஆனா தமிழாகப்பட்டதை பேசுறா கற்றறிந்த இருவர் கலந்துரையாடணும். தான் படித்த கல்வியினால 4 பேர் அறிவாளியாக நினைக்கின்றவன் சிறந்த கல்விமான். நம்மளுக்கு கல்வியின் செருக்குனால 2 பேரை முட்டாளாக்கணும் நினைக்கின்றான். பாத்தியெல்லாம் அவன் தான் முதல் முட்டாள். அதனாலதான் அப்படியோட அறிவாளிகளோட பேசுவதுதான் பகுத்தறிவாளர்களுக்கு. தமிழை கற்றறிந்த இருவர் கலந்துரையாடணும். அதனாலதான் தமிழுடைய சுவை நய எல்லாமே புரியல, புரியாமல் போய்விடுவா. அம்மையார் வந்து தமிழை நல்லா கரைச்சு குடிச்சவங்க அம்மையார். அதாவது அம்மையார் தான் குழந்தையா போய் முருகன் விளையாண்டா. என்ன விளையாண்டா? பார்த்து கிளம்பி என்ன பசிக்கிறா அப்படின்னு. ஏன்னா ஒரு கண்ணை பார்த்தா தெரிஞ்சு போகும். என்றால் உடம்புக்கு அந்த சிரசுக்கு கண்கள் தான் பிரதானம். கண்ணை பார்த்தா தெரிஞ்சு போகும். சாப்பிடுற கல்லுக்கு சாப்பிடாத கல்லுக்கு கண்ணு மட்டும் எப்பயுமே உண்மையை மட்டும் தான் பேசும். அதனால அம்மா தாய்மார்கள் கேட்பாங்க பெற்ற பிள்ளைய பார்த்து, எதமா சரியா சாப்பிடுவையா? அவங்க வாடி போயிருக்கல. 1000 பேர் இருந்து வளர்த்தாலும் ஒரு ஒத்த பெற்ற தாய்க்கு ஈடு இணையாக. ஏன்னா மலைமுகம் காணாத பயிரும் அதே மாதிரி தாய்முகம் காணாத பிள்ளையை எப்பொழுதுமே வாடி போய் தான் இருக்கு. அதுக்காக கொண்டு வந்தால்தான் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய். பத்தியா? தாய் வந்து சம்பாரிச்சுட்டு வந்தாலும் சம்பாரிச்சு நான் பெற்ற பிள்ளையே சாப்பிட்டியான காலையில போன பிள்ளை சாயந்தரம் வர்றியே ஏதாவது சாப்பிட்டியாலே தாய் மட்டும் தான் கேட்பான். அதனாலதான் தாய். அதனாலதான் வல்லலாரே சொன்னார், எப்படி பெற்ற தாய் தரை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் குற்ற தேகமலை இந்த உயிர்
நாளைக்கு மறக்கத்தான் போகுது. ஆத்மா கூட வருமா? இந்த உடம்பை விட்டு உயிர் ஓய்ச்சுனா என்ன ஆகு? சமம். அப்படியே பிணமாக மாறிவிட வேண்டியதான். பிணமா வைத்தோம்னா எவ்வளவு நேரம் வச்சிருக்காங்க? 12 மணி நேரத்துக்குள்ள தூக்கிடணும், இல்லைன்னா நாளை போக உடம்பு. அதனாலதான் தசகா புத்தகா 4 காலு, நடக்கையில 2 காலு, உச்சி வலிக்கும் போது 3 காலு, ஊரில் தூக்கிட்டு போகிறது எத்தனை காலு? எல்லாம் உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவங்க 4 பேரு. 4 பேர் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவா 4 பேர் தான் தேவையில்லை எங்களுக்கு. இப்ப என்னன்னு 2 சக்கர 4 சக்கர வாகனத்துல போய்கிட்டு இருக்குல்ல, நாங்க வண்டியில வச்சு தூக்கிட்டு போயிட்டு வரோம். அந்த மாதிரி ஆயிருச்சு. இல்லப்பா, வண்டியில வச்சு தூக்கிட்டு போங்க. வண்டியில வச்சு தூக்கி வண்டியில உட்கார வைக்கிறதுக்கு 4 பேர் வேணும். அந்த 4 பேர் இருந்தா கொண்டு போய் வைக்கணும். 4 பேர் இருந்தா அதுக்காகத்தான் சொல்லுவேன். என்னடா அப்படி பேசுற? நாளைக்கு 4 பேர் என்னடா சொல்லுவேன்? 4 பேர் 5 பேர் என்னடா சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன். நாளைக்கு 4 பேர் என்னடா சொல்லுவேன்னா, ஏன் கடைசியில அது 4 பேர் தான் கேரண்டி ஒரு மனுஷனுக்காக. அதே மாதிரி இறந்த பிணத்தை தூக்கிட்டு போது 4 பேர் 4 விதமா பேசி பெறுவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நல்லவன் கெட்டவன் அப்படின்னு நிர்ணயம் பண்றது இறப்பு ஒன்றுதான். நீ நல்லவனா இல்லை கெட்டவனா என்பதை கூறுவது உனது இறப்பு, நீ மன்னவனா இல்லை சின்னவனா என்பதை கூறுவது உனது பிறப்பு அப்படின்னு இருக்காங்க. பிறப்புக்கு இறப்புக்கு 2 வித்தியாசம் சுவாமி. பிறக்கும் போது தெரிஞ்சிடும் இந்த பிள்ளை வசதியான குழந்தை, இது வசதி இல்லாத குழந்தைன்னு. அன்றைக்கெல்லாம் மன்னர்கள் ஆட்சியில் என்ன பண்ணுவாங்க? தன் மன்னனுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கு எனக்கு இளவரசர் பிறந்து விட்டான் அப்படின்னு அத்தனை பேருக்கு அன்னதானம் போடுவாங்க, புத்தாடை எடுத்து கொடுத்துவாங்க, பொன் பொருள் பரிசு கொடுப்பாங்க. அதே குடியில் வாழக்கூடிய ஒரு ஏழ்மையான வீட்டுல ஒரு குழந்தை பிறந்து விட்டால் நம்மளுக்கு பின்னாடி நம்மளை பேர சொல்றதுக்கு ஒரு சந்ததி பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி நீ மன்னவனுக்கும் சின்னவனுக்கும் ஒரு வித்தியாசம். செல்வ செழிப்புள்ளவங்க வசதியா கொண்டாடுவாங்க, செல்வம் இல்லாதவங்க வசதி கம்மியா தானே கொண்டாடுவாங்க. ஆனா நல்லவன் தீயவன் என்று நிர்ணயம் பண்றது இறப்பு ஒன்றுதான். 2 போய் 4 பேர் தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க? புண்ணியவா இன்னும் 10 வருஷம் நம்ம ஊர்ல இருந்திருந்தா எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் இன்னும் பாடியிருப்பாரு, எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்பாரு, இன்னும் நல்ல விஷயங்களை எவ்வளவு பிரச்சனையாலும் சுகமான முறையில சமாதானமா தீர்த்து வைத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நல்லவர்கள் இறந்து போகின்ற பொழுது 4 பேர் பேசுவாங்க. அதை யார் சொல்ல கேட்காம தருதலையா புடிச்ச அலையுது பாத்தியல, அதுக்கும் ஒரு நாள் இறந்து போகையில சொல்லுவாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர வேண்டியவன் நம்ம உயிரை வாங்கிட்டு இப்பதாயா போறேன் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் அந்த இறப்புலதான் நல்லவன் தீயவன் என்று நிர்ணயம் பண்றாங்க. கண்ணதாசி சொன்னான், ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். அப்ப யார் அழுதார் அவனுக்கென்ன காரியம் முடிப்பான். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். அப்ப ஜனனம் மரணம். ஒரு குழந்தை 10 மாதம் சென்று பிறந்தோம்னு எல்லாருக்கும் தெரியும் தாயே. ஆனா இறப்பு என்பது இருக்கு. எப்ப இறக்க போறேன்னு தெரியுமா? யாருக்காவது தைரியம் இந்த கிழமை உனக்கு மரணம்னு யாருக்காவது விட்டுருக்கானா? சொல்லவே முடியாது. எந்த ஜோசியக்காரனும் எந்த ஜாதகக்காரனும் இத்தனை தேதி இந்த கிழமை உனக்கு மரணம்னு எவனும் குறிச்சு சொல்ல முடியாது. பூங்கையில் வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு, பிறந்த இறந்தன்ற மாதிரி தூங்கி எந்திரிச்சா தான் உடம்புல உயிர் இருக்கு என்பது நிச்சயம். அதனாலதான் கண்ணனும் மனக்கூட்டுக்குள்ள கட்டிட்டான் சகாதேவன் மகாபாரதத்துல. கட்டிட்டு என்ன பண்ணா, நீ எவ்வளவு கட்டுறோம்னா என்னை கட்ட முடியாதான்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன உடனே நான் கட்ட முடியாது, நான் நினைச்ச உடனே கட்டுவேன்னு ஹரி ஹரி கோகுல ரமணா உண்டு திருமணி சகனம் ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உண்டு திருவடி சரணம் கண்ணா 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 சொன்ன இவன் வரமாட்டேன். நீல நிற மேகம் எல்லாம் நீயே கண்ணா, நீல நிற மேகம் எல்லாம் நீயே கண்ணா, நிலமழ சோலை எல்லாம் நீயே கண்ணா, நீல நிற மேகம் எல்லாம் நீயே கண்ணா, கண்ணா இடைவெட்டி கண்ணா கண்ணா. அப்படியே மனக்குண்டுகளை உட்கார்ந்துட்டான் கிருஷ்ண பரமாத்மா. அவன் தான் சொன்னாரு, மூச்சு விட முடியல சகாதேவா, அப்பா என்னை வெளியே விடுறா, மூச்சு விட முடியலன்னாரா. அப்ப வெளியே விடணும்னா ஒரு சத்தியம் பண்ணி எனக்குன்னா
இதெல்லாம் சத்தியம் பண்ணணும். இந்த மகாபாரத 18 நாள் யுத்தத்துல கௌரவர்களுக்கு எங்க 5 பேர்த்தையும் காப்பாற்றுறேன்னு சத்தியம் பண்ணியான். அவன் கண்ணை கேட்டார் உள்ளத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு 5 பேரை காப்பாற்றினா போதுமானு கேட்கிறாரு சகாதேவன். ஏன் கேட்டுக்கிறான்னு உள்ள சூட்சமா இறைவன் அல்லவா அவன் என்ன 5 பேரை காப்பாற்றினா போதும் கண்டான்னு சொல்லிக்கிறான். கடைசியில வெளியே வந்துடுறார். இது மனக்கூட்டம் திறந்த உடனே வெளியே வந்த உடனே அதே மாதிரி 5 பேரை காப்பாற்றுறாரு. கடைசியில நிராயுதபாணியாக இருந்த கர்ணனை நாகாசுர கலையினாலே அவன் ஒரு தடவை விட்டான். அப்ப காப்பாற்றினால அர்ஜுனனை 2வது கால விட போகும்போது தாயோட சத்தியம் காப்பாற்று ஞாபகம் வந்ததுனால திருப்பி நாகாசுர கதை விட முடியல. இதுதான் சமயம் அப்படின்னு தேரோட்டியாக இருக்கக்கூடியது பள்ளத்துல இறங்கிட்டு போயிட்டான். கடைசியில் நீங்க தான் எனக்கு நீங்க சாரதியா வந்தவனே. அதனால என்ன பண்ணாரு தேர் சக்கரத்தை தூக்குனா காரணம் பள்ளத்துல வந்து எதிர்ப்போம்னு. அப்ப இதுதான் சமயம். அர்ஜுனா போடுறா பானத்தை அதே மாதிரி தூக்கும் போது நெஞ்சில வந்து பானம் விழுந்ததா. அப்படி விழுந்த உடனே செத்தான கரணே அப்படின்னா இறக்கவில்லை. ஏன் இறக்கவில்லை என்றால் அப்பதான் அர்ஜுனன் கண்ணா 1000 பானங்களை சரஞ்சலமாக கொடுப்பேன் கண்ணா, அவங்களை உயிர் வெளிய மாற்றி இருக்கிறது என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது தன்மம் தலை காக்கும் சட்டத்தமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்து குழி வரித்தாலும் கொடுத்தது கொடுத்ததை காத்து நிற்கும் அவன் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்வுள்ள உள்ள ஆனந்த பூந்தம் கூட அவன் அள்ளி கொடுத்த இடதுகை கொடுப்பதை வலதுகை அறியாது கொடுத்து சிவனது கர்ணனுடைய கரங்கள் அல்லவா. தன் கரம் நீட்டுவார் மாமன்னன் கர்ணன் தன் கரம் நீட்டுவார் மற்றவர் எடுத்துக் கொள்வான் என்பதற்காக மட்டுமே. அப்ப தர்ம தேவதையே கர்ணனுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருந்தார். அப்ப தர்மத்தையே தாரை வாய்த்து கூடலாம் அப்படின்னு சொல்லி இறைவனே வந்து பிச்சை வந்து கேட்டார் அல்லவா யாசகமாக. நீ செய்த புண்ணியத்தை அத்தனைக்கு எனக்கு தாரை வார்த்து கூடலா கருணா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே வந்து அந்த மார்புல பாய்ந்திருக்க அம்பை பிடுங்கி அந்த புண்ணியத்தை எல்லாம் ரத்தத்தை அப்படியே தாரை வார்த்து கொடுத்தான் கருணன். அதற்கு பின்னாடிதான் கர்ணனுடைய உயிரே போர்க்களத்தில் பறிக்கப்பட்டதல்லவா. ஒரு வாக்கியத்தை தொட்டு பாரத பேரு அதை அப்படியே முடிச்சு பேசுற பெண்ணு நல்லா படிச்சிருக்கீங்க. தொட்டு பேச முடியும் பாட்டு மட்டும்தான் பாடுவீங்க நினைச்சேன். நல்லாவும் பேசுறீங்க. நான் தொட்டு எந்தெந்த இடத்தை தொட்டு தொட்டு பேசுறானோ அதை எட்டி முடிச்சு பேசுற அந்த பக்குவம் எங்க எதிரியை பேச விட்டு ரசிக்கக்கூடியவன் தான். நானும் அப்படியே பேச மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து பேசினா தான் நல்லா இருக்கும். ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல கற்றறிந்து இருவர் கலந்து உரையாடணும். ஒத்த மரம் தனிமரம் தோப்பாகுமா? ஆக கர்ணன் செத்து போயிடான். செத்து பார்த்தவன தர்மதேவன் வந்து என்ன நீ தர்மத்துக்குன்னு இருந்தவன இப்படி கொண்டுட்டியே அப்படின்னு தர்மதேவனை அழுதாரா. அதே கர்ணனின் மனைவி கர்ணனின் மனைவி சிவாகி வந்து அப்படியே கர்ணனை நினைத்து அப்படியே குடித்து அவள் இறந்தாரா. கடைசியில் இருந்தா அப்படி குட்டியும் அழுதார். இதை வாங்கி நான் பெற்ற பிள்ளையே அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல நீ வந்து என்னை தூக்கி அழன்னு சொல்லி கர்ணன் சத்தியம் வாங்கி கொண்டான் அல்லவா. எவ்வளவு பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை ஒரு நாளும் வெளிப்படுத்த கூடாது. ஒரு வேளத்துல யுத்த காலத்துல நான் இறந்தேன் என்றால் அப்பொழுது மட்டும் நான் பெற்ற பிள்ளை என்று இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும்படி அழ வேண்டும் அன்னையே அப்படின்னு சொல்லி குந்திக்கிட்ட கேட்ட சத்தியத்தின் காரணமாக அவ்வளவு காலமாக சத்தியத்தை மனதிற்குள் பூட்டி வைத்திருந்தால் அந்த ரகசியத்தை அவதான் தர்மன் பார்த்தாரு. எல்லாரும் 5 பேரும் நம்ம இருக்கும் போது நம்ம தாயினுடைய குரல் யுத்த களத்தில் கேட்கிறதே யார் இறந்திருப்பாள் ஓடி வந்து சுத்தி நின்று பார்க்கும் பொழுது போர்க்களத்தில் குந்தியாகப்பட்டவள் கர்ணனை மடியில் கிடத்தி அழுதாள் நான் பெற்ற மகனேன்னு. அப்பதான் தர்மன் சொல்லிட்டாரா 5 பேர் இங்கே இருக்கும் போது எதிரியை தூக்கி மடியில போட்டு அழுதுறதுக்கு காரணம் என்னமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவன் எதிரி அல்லப்பா உங்களுக்கெல்லாம் முன் பிறந்தவன் நான் கன்னியாக இருக்கின்ற பொழுது சூரிய பகவானுடைய அருள்நாளே இவன் கிடைத்தவன் கர்ணன். இவன் தான் உங்களுக்கு அண்ணன் மூத்த பிள்ளை. மனக்குண்டுக்குள்ள கத்தினாலே கிருஷ்ணனை சகாதவே சொன்னா 1000 சாஸ்திரம் படிச்சு நான் என்னடா பண்ண நெத்தம் படிச்சு பைத்தியகாரத்தனமா இந்த கிருஷ்ணன் கேட்டானே அப்பவே 5 பேரை காப்பாற்றுவா போதுமா 5 பேரை காப்பாற்றுவா போதுமா இதைத்தான் சூச்சமா கேட்கிறான் நினைச்சு எனக்கு தெரிஞ்சிருந்தா கர்ணனையும்
நான் சொல்லியிருப்பேன். ஆறாவது ஆளாக சொல்லியிருப்பானே. அப்படி நான் சொல்லாம விட்டது. நான் சாஸ்திரம் படிச்சு என்ன பண்ணேன்? அப்ப எனக்கு அந்த ரகசியம் தெரியல. அதனாலதான் ஏரியை தூக்கி எறிஞ்சா இனிமே நான் யாருக்கும் நாள் பிடிச்சு கொடுக்க மாட்டேன். சகாதேவன் வந்து தூக்கி எறிந்தார். அது மட்டும் இல்ல, சில ஏடுகள் தான் பல பேர் கிடைத்ததுனால அதை வச்சு இன்னைக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பாரதத்தில் நடந்த உண்மை. அப்ப தாயை பார்த்து எவ்வளவு பெரிய ரகசியத்தை நீங்க மறைச்சதுனால் எத்தனை உயிர்கள் இறந்து கிடக்கின்றது, எத்தனை அமரப்பணிகள் வந்து தன் கணவனையும் பிள்ளைகளையும் இறந்து தவிக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அம்மா நீங்க மனசுல பூட்டி வச்சிருந்த ரகசியம் தான். இப்ப சொல்றேன், இப்பமில்ல இனிமேல் இந்த பூலோகத்தில் பிறக்கின்ற அத்தனை பெண்கள், எத்தனை பெண்கள் பிறவி எடுத்தாலும் அவங்க மனசுல ரகசியமே தங்காம போகட்டும் அப்படின்னு தர்மன் அன்றைக்கு சாபத்தை கொடுத்தான். அதன் காரணமாகத்தான் சொல்லக்கூடாது பெண்களிடம் ரகசியம். ஏன் தெரியுமா? சாபம் மனசுக்குள்ள இருக்காது, அப்படியே வெளிப்படையா போயிடும். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு வந்து பெண்களிடம் சொல்லக்கூடாது ரகசியம் அப்படின்னு இருக்காங்க. அதனால சிவனே மீனாட்சி கிட்ட சொன்னாராம், உலகத்தை பார்க்க கூடாதது என்ன? பசியும் பஞ்சத்தையும் பார்க்க கூடாது, பெரிய பாவம். பார்த்து ரசிப்பது கலையும் அழகும். உலகத்திலே சகிக்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை குரல். ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அம்மா தாய்மாரை குழந்தை அழுகுற அமத்துக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம். சிவனை எனக்கு சொல்லிட்டாரு. கிருஷ்ணனுடைய தந்தையை பார்த்துட்டான். அதனாலதான் பெண்கள்ல ஒரு ரகசியம் உளுந்து ஊர்றக்குள்ளே ஊரு கூட தெரிஞ்சு போகும். ஆனா இன்னைக்கு ஆண்கள் அப்படி ஆயிட்டாங்க. ஆண்கள் இன்னைக்கு ரகசியம் வந்து கெட்டியா இருக்கு. ரகசியம் எப்படி அம்பலமாகும்னா ஒரு புள்ளி சாப்பிட்டாங்கன்னு வையே உள்ளதெல்லாம் வெளியில வந்துடும். என்ன அதனாலதான் வல்லவனுக்கு உண்டு விளக்கு பாரு அப்படிவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. அதனால சிவசகமா கந்தவரமா தான் அப்பவே சகாதேவன மனைவில ஆகி விட்டாரு. 5 பேர் வேணுமா? வேணுமா? போதுமா? அழைத்து கேட்கிறாருன்னு சொல்லி கொஞ்சம் சுதாரிக்க. சாதகத்தில் வல்லமை படைத்தவன் சகாதேவனா இருந்தாலும் அன்றைய ஒரு நாள் வந்து புத்தியை ஒத்தி வைத்து விட்டான். அந்த மாதிரி அம்மை மூதாட்டி புத்தியை ஒத்தி வச்சா. எப்படி? ஒத்த கதையை சொல்றோம். அந்த கதைக்கு ஓடும்ல முதல்ல. அதனால சின்ன பிள்ளைகிட்ட ஞான முறையை விட்டால் அம்மை மூதாட்டி. அதனால ஒரு கேட்டாங்க, நாவல் வளர்க்கிற மாட்டுக்காரன் சிறுவனாக நின்று இந்த அவைகிட்ட லீலைகள் புரியணும். ஏன்னா அவை வந்து தமிழ் மூதாட்டி. அது மட்டுமல்ல, தகடூர் அரசன் அதிகமாம் குதிரை மலையிலே இருந்த மனித வந்து நெல்லிக்கனியை தான் சாப்பிடாம அம்மைக்கு கொடுத்து அவருடைய கனியை சாப்பிட்டால் நீண்ட ஆயோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகமானுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் எதற்காக வந்து அம்மையிடம் கொடுத்தாங்கன்னா தனக்காக வந்து இளமையில் முதுமையை வாங்கி தமிழுக்காக